சென்னையில் ஒன் மோர் வைபோட இந்த வீடியோக்கு நான் வந்திருக்கேங்க. எஸ், இது வந்து சென்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய வைபாக இருக்க போகுது. நான் அந்த சைட் போகும்போது வரும்போதெல்லாம் எட்டி பார்த்துட்டே போவேன், ரெடி ஆகிடுச்சான்னு. இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மஜா பண்ண ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், நாங்கள்லாம் ரெடி தான். எங்களோட சேஃப்டியை மட்டும் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்லா அப்படிங்கிற ஒரு தீம் பார்க்கை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பெங்களூராக இருக்கட்டும், இல்லை கொச்சினாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற ஒண்டர்லாவில் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒண்டர்லாவோட அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்கும், அதோட ரைட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் ஆனால் சென்னைனா சும்மாவா? சென்னையில் வந்து ஆல்ரெடி நிறையா தீம் பார்க் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷலாக அவங்க பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் யுவர் வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர், டிக்கெட்ஸ் ஆர் நவ் லைவ். அதாவது டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம அதில் போய் புக் பண்ணிக்கலாம். பார்க் ஓப்பனிங் ஆன் 2nd December. 2nd Decemberலேருந்து பார்க் வந்து லைவ் வர போகுதுங்க. ஓகே, இதில் வந்து நிறைய வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஆஃபர்னா, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடி கார்டை வச்சு 20% வரைக்கும் டிக்கெட்டில் வந்து நம்ம வந்து க்ராப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கும் சம் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரைடுக்கு வந்து சம் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆஃபர்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட்ஸ் 40+ ரைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சென்னையில் வந்து லேண்டுக்கு வந்து 19 ரைட்ஸும், வாட்டருக்கு வந்து 15 ரைட்ஸு, கிட்ஸுக்கு வந்து 7 ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கிட்ஸ் எல்லாருக்கூடையும் போகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு இடங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்ஸ் வந்து ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் முடியும், ரைடை வந்து பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 ரைடு வந்து கிட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ரைடுங்கிறதையும் உள்ளே நம்ம போய் பார்க்கலாம். உங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அதையும் பார்க்கலாம். பட் ஆனால் சென்னையில் அவங்க வராங்க, ஓவர் கம் பண்ணணும்னா ஸ்பெஷல் ஏதாவது கொடுத்துருக்கணும்ல. ஸோ அதை பார்க்கலாம். லேண்ட் ரைடில் அவங்க வந்து கீழே வந்து ஒரு 3 ரைடு வந்து அவங்க வந்து டிஸ்பிளேல காமிச்சிட்டே இருக்காங்க. அது என்னென்னா தஞ்சோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் BMW இன்வெர்டட் ஹோஸ்டராக. நம்ம நார்மலாக வந்து ரோலர் கோஸ்டர்னாலே வந்து உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொலக்கலன்னு தான் வருவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ரோலர் கோஸ்டர்லாம். இவெல்லாம் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி குயின்ஸ்லாண்ட் போயிருக்கோம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைடு ஷிப்பில் தான் ஏறுறோம். ஏறிட்டு கீழே இறங்கினோடனே தலைவலிக்குது, வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எந்த ரைடுக்குமே வரல. தெண்டக் செலவு. இவனெல்லாம் வந்து இந்த ரைடில் கூட்டிகிட்டு போய் ஏற்றி விட்டு ரிட்டர்ன் வரும்போது அவனை ஒரு வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்து அதை பார்க்கணும். அதுதான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீ ஸ்டைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸிஸ்டிங் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் இல்லாத ரைடு. ஸோ அதை தான் வந்து ஸ்பெஷலாக அங்கே காமிச்சிருக்காங்க. நம்ம சென்னையில் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்க போகுது. இது வந்து எப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் ஸ்பின்னாக இருக்க போகுதான். இதில் ஏதாவது ஒன்றுக்கு போயிடுவான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்விஸ்ட் அண்டு ஸ்பின் இருக்கான். ஸோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. எனக்கு இந்த மாதிரி ரைடெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் மில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ ஹைட்டு தெரியுமா? 50 மீட்டர். எஸ், 50 மீட்டர் வந்து டாலுங்க. அவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்க போகுது. அதாவது நமக்கு வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 மாடி பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன். அந்தளவுக்கு ஹைட் இருக்க போகுது. அங்கே போயிட்டு இது என்ன பண்ணோம், ட்விஸ்ட்டாக ஸ்பின்னாக என்ன பண்ணுவது, 50 மீட்டர் இன்டர்ஸ் ஆஃப் ஸ்பின்னிங் திருடலாம் தாறுமாறு. ஓகே, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை கேமை விட பார்த்திங்கன்னா வாட்டர் கேம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாட்டர் கேமில் வந்து இங்கே 15 ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து அவங்க என்ன ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, பேரே நுழையாதுங்க அந்த ரைட் பேர்லாம். என்னது கோர்னிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராப் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது திறந்து விட்டோன்னு டக்குன்னு கீழே போய் விழுவோமே, அந்த மாதிரி அதெல்லாம் நான் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் வந்து நம்ம அந்த ரைடை வந்து பண்ண முடியும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தான் இருக்கும். பின்னாடி அவ்வளோ பெரிய க்யூ இருக்கும். ஸோ இதுக்காக வந்து மோஸ்ட்லி அந்த ரைடில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா. பட் இதில் வந்து ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்கனால எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எல்லா ரைடையுமே நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா நோ பிஃபோர் யூ கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா பார்க் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து 11 AM to 6 PM கொடுத்துருக்காங்க. வீக்கெண்டில் வந்து 11 AM to 7 PM கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் பார்க் டைமிங்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீக் டேஸில் வந்து 12:30 PMலேருந்து 5 PM கொடுத்துருக்காங்க. வீக்கெண்டில் வந்து 12:30 PMலேருந்து 6 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ன கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளான் த பர்ஃபெக்ட் வீக்கெண்ட். டிக்கெட்டு அப்புறம் ஃபுட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் தெரியல அப்படின்னா மேப் மேலே கொடுத்துருக்கேன், அதையுமே நீங்கள் பார்த்து வந்துக்கோங்க.
அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது என்னென்ன பஸ் அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன உங்களுக்கு தெரியல, என்ன பஸ் அங்கே போகும், என்ன மாதிரி போகணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அதையுமே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டைமிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிறத வந்து நம்ம டிசம்பர் 2 வந்து லைவாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் வரும். ஸோ இங்கே பார்த்துருக்க ரைடெல்லாம் அங்கே எப்படி இருக்குது, இவங்க என்ன மாதிரியான சம்பவம் பண்ணுறானுங்க, எத்தனை ரைடில் வரப்போகிறானுங்க அப்படிங்கிறதால எல்லாத்தையுமே வந்து நம்ம டிசம்பர் 2ல் வந்து செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே.